அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கடக ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நாம் 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கு ஃபீஸ் உண்டு. அனலைஸ் பண்ணி விரிவாக பேசலாம். கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு அதிகம், புத்திசாலித்தனம் அதிகம், எதையும் சமாளிக்கும் திறன் அதிகம். அவர்களுக்கு நிறைய கோபம் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு, இரக்க குணம் உண்டு. அம்மாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள். பெரும்பாலும் அப்பாவுக்கும் இவர்களுக்கும் ஒத்து வராது. நிறைய சொத்துக்கள் இவர்களுக்கு உண்டு. நிறைய பணம், ஆடை, ஆபரணங்கள் நிறைய வைத்திருப்பார்கள். பள்ளி படிப்பில் ஏகப்பட்ட தடைகளை கடந்து தான் படிக்க முடியும். தடைகளை கடந்து உயர்கல்வி படித்து விடுவார்கள். படிப்பின் உச்சத்தை எட்டி விடுவார்கள். இளம் வயதில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பின்பு மத்திய வயதிற்கு பிறகு மிக உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இவர்கள். ஸ்கூல் படிப்பில் தான் நிறைய பிரேக் வரும். ஸ்கூல் படிப்பில் நிறைய பிரேக் ஆகும், காலேஜ் படிப்பு பிரேக் ஆகும், பிஜியில் பிரேக் ஆகும். பிரேக்கை தாண்டி தான் அவர்கள் படிக்க முடியும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள். இரவுகள் என்ற நேரம் பார்க்காமல் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள். இதில் கடகராசி பூச நட்சத்திரத்தில் 10% பேர் உழைப்பு என்றால் என்னவென்றே அறியாதவர்கள். சும்மா இருக்கிறதுனா எப்படி அப்படின்னு இவங்ககிட்ட மீனிங் கேட்டால் இவங்க ஒரு பெரிய டெஃபினேஷனை விளக்கமே கொடுப்பாங்க. 90% மிக கடும் உழைப்பாளிகள். 10% உழைப்புக்கு எகைன்ஸ்ட் ஆனவர்கள். இவர்களுக்கு கீழே பணிந்து வேலை செய்ய ஆட்கள் தேடி வருவார்கள். கடவுள் பக்தி மிக மிக இவர்களுக்கு அதிகம். கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலே காதல் வரும். சிறு வயதிலே காதல் உண்டு. காதல் இல்லாத பூசம் இல்லை. தமிழ் டு தமிழ் என்சைக்ளோபீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் பூசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேராக காதல் அப்படின்னு வரும். ஒருவேளை அப்படி புத்தகத்தில் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதே சமயம் இளம் வயதில் மிக அதிகமாக நோய் தாக்குதலால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. பூசம் 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அதிபதியாகிறார். பூசம் 2ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். பூசம் 3ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். பூசம் 4ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். இந்த பதிவில் நாம் 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கடகராசி பூசம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, சந்திரனும் சேர்ந்திருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. கண்களில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். கால்நடைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் அபாயம் உண்டு. பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். விவசாயத்தில் மகசூலுக்குரிய வாய்ப்புகளை காட்டுகிறது. வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வாழ்க்கையில் மனசஞ்சலம், மனக்கவலைகள் அதிகமாகும். வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்றவர்கள் அங்கு நிறைய சிரமங்களை, சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வரும்.
வீட்டில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல கால் எலும்பு தான் உடையும். பாதுகாப்பாக பயணம் நன்மையை தரும். 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கையான பயணம் தேவை. செல்போன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கடைக்கண் பார்வையை வீசுவதை தவிர்த்து விடுங்கள். சீட் பெல்ட் அணியுங்கள். ஹெல்மெட் அணியுங்கள். தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. கனரக தொழில்கள் பாய்லர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் தீ விபத்து ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். மின்சார இணைப்புகளை சரிபார்ப்பது நன்மையை தரும். காதல் கைகூடும், அதாவது காதல் கற்பியலில் முடியும். கற்பியல் மீன்ஸ் திருமணம், அதாவது திருமணத்தில் முடியும். குழந்தை பாக்கியம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம், ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். கடகராசி பூசம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். தான தர்மங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் மனச்சங்கடங்கள் விலகும். பதவி உயர்க்க வாய்ப்புகள் உண்டு. பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. வெளிநாடு வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் மனச்சங்கடங்கள் கண்டிப்பாக உண்டு. தேவையில்லாத செலவுகளை காட்டுகிறது. காலில் காயப்படும் வாய்ப்புகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. நெருப்பிலிருந்து விலகியிருங்கள். சமையல் செய்யும் போது சகோதரிகளை எச்சரிக்கையாக சமையல் செய்ய நன்மையை தரும். தீ விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. பங்காளிகள் மாமன் மச்சான் இவர்களுடன் கருத்து வேறுபாடு வரும். பார்த்து பேசுங்க. சொத்துக்கள் கைவிட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராக முடியும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனை வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை இந்த மாதம் கேஸை ஒத்தி போடுவது நன்மை தரும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். நீண்ட நாள் காதல் திருமணத்தில் முடியும். திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் உற்பத்தி பாதிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. வீட்டில் நிம்மதி குறையும். கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போவது நன்மை தரும். நிறைய விஷயங்கள் மனக்குழப்பங்கள் உண்டாகும். தெளிவான முடிவில் எடுக்கும் சூழ்நிலை தடைப்படும். பிரச்சனைகளை ஒத்தி போடுவது நல்லது. விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையான பயணம் தேவை. வயதானவர்களில் சிலருக்கு வாத நோய் பராலிசிஸ் வரும் வாய்ப்புகள் உண்டு. உடனடியாக வைத்தியம் செய்வது பாதுகாப்பை தரும். இரத்தம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இரத்த நாளம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. வைத்தியம் செய்வது நன்மையை தரும். நீங்களாக வைத்தியம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மருத்துவரை நாடுங்கள். தீ விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. ஆயுதங்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. பண வரவு கொஞ்சம் குறையும். பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் இந்த மாத பேச்சுவார்த்தையில் முடியும். அனுசரித்து விட்டு கொடுத்து பேசுங்கள். பிரச்சனை முடியும். பிரச்சனை தீர்க்க வழிவகுக்கும். இன்னும் சில மாதங்கள் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஓரிரு மாதங்கள் பரஸ்பரம் பேசி பிரச்சனை முடித்துக் கொள்வது நல்லது. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் புரொடக்ஷன் குறையும். வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. கடகராசி பூசம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்?
ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசுவில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. தந்தைக்கு பிரச்சனைகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் வரும். சமூகத்தில் கௌரவம் பாதிக்கப்படும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் முடியும். காதல் வெற்றியில் முடியும். காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆஃப்டர் மேரேஜ் தொழில் உற்பத்தி குறையும் வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரி, சித்தப்பா, சின்னம்மாவிற்கு உடல் நலம் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் உடனான உறவு முறைகள் நன்றாக இருக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னா ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஃபீஸ் உண்டு. ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு விரிவாக பேசலாம். மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். வீடியோ பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.